Hi friends, இன்னைக்கு நம்ம 10th Maths bookல exercise 3.7ல first sum பார்க்கலாம். Find the square root of the following rational expression கொடுத்திருக்காங்க. 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4 கொடுத்திருக்காங்க. இப்போ நான் 400 x power 4 y power 12 z power 16 வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். அது இந்த ஹோலுக்குமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4 னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 400 x power 4 y power 12 z power 16 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட்னா என்னது? டூ வேல்யூஸ் வந்து ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ 400 4 into 100ன்னு பிரிச்சுக்கலாம். x power 4 x square into x square பேஸ் சேமாக இருந்தால் மேலே ஆட் பண்ணுமா? 2 + 2 4 ஆயிடுமா? x power 4 x square into x square பிடிச்சிக்கலாம். y power 12 y power 6 into y power 6 ரெண்டே ஆட் பண்ணால் y power 12 வந்துடுது. z power 16 z power 8 into z power 8 இப்போ z power ஆட் பண்ணால் 16 வந்துடும். இப்போ இந்த 4 வந்து 2 into 2 2 2s are 4. இந்த 4க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 2 வரும். 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 into 10 100ஆ? அதாவது 2 into 2 வந்து 4. அடுத்தது 10 into 10 வந்து 100. இப்போ 2 வெளியே எடுத்தாச்சு. 100க்கு வந்து 10 வெளியே எடுத்துடலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். y பவர் 6 இன்ட்டு y பவர் 6ல் ஒரு y பவர் 6 வெளியே எடுத்துடலாம். இங்கே ஒரு z பவர் 8 வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்கே எவ்வளோ வரும்? 20 x ஸ்கொயர் y பவர் 6 z பவர் 8. அடுத்தது கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 x பவர் 8 y பவர் 4 z பவர் 4. இப்போ 100 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 10 into 10 பிரித்தா 100 ஆயிரும். x பவர் 8 x பவர் 4 into x பவர் 4ன்னு பிரிச்சுக்கலாம். y பவர் 4 y பவர் 2 into y பவர் 2ன்னு பிரிச்சுக்கலாம். z பவர் 4 z ஸ்கொயர் into z ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே 10 10 இருக்குது, ஒரு 10 வெளியே எடுத்துடலாம். x பவர் 4 வெளியே எடுத்துடலாம். இங்கே y ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். இதில் z ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். ரெண்டையும் டிவைட் பண்ண என்ன வரும்? 400 20 x ஸ்கொயர் y power 6 z power 8 divided by 10 x power 4 y square z square. இப்போ 10 into 20 டிவைட் பண்ண என்ன வரும்? 2 வரும். இங்கே x ஸ்கொயர் மேலே இருக்குது, இங்கே x power 4 கீழே இருக்குது. ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கீழே x ஸ்கொயர் வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 ஆயிரும். இங்கே y பவர் 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ரெண்டு இது பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் y பவர் 4 ஆயிரும். இங்கே z பவர் 2 இருக்குது, இங்கே z பவர் 8 இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் z பவர் 6 ஆயிரும். அதாவது 2 ரிமைனிங் என்ன இருக்குது? y பவர் 4 z பவர் 6 டிவைடட் பை x ஸ்கொயர். தேங்க்யூ.